என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாணவன் ஒருவரின் தந்தை விஜய்க்கு இளைய காமராஜர் என பட்டம் கொடுத்துள்ளது பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. என்னோட பள்ளி தாளாளர் திரு வீரதாஸ் ஐயா, முதல்வர் மற்றும் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு காரணமாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ ஐயா தேர்ந்தெடுத்த துறை சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய ஊக்கம் இது போல் அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது தொடர்ச்சியாக செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை, நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கல்விக்கு 3 பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு, பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர். அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கனவு காணுங்கள், உங்கள் கனவு உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு காணுங்கள். நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும், மாணவர்களை ஊக்குவிக்கணும். என்னோட மகன் 10ஆவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல, ஆனால் முடியல. 489 மார்க் வாங்கியிருக்கா. 11ஆவதுல 593 மார்க் 600க்கு. பட் 11ஆவதுக்கு கொடுக்கல. அந்த 12ஆவதுல எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்பப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறவங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்றைக்கி ஏறி இருக்கார். என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் நம்ம தளபதி ஊக்குவிச்சாரு. இனிமேட்டும் இந்த கல்வி பணி தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் அதை நிறைவேற்றுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்.